மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில். திருச்சி மாவட்டம் பேட்டவாய்த்தலை என்னுமிடத்தில் ஸ்ரீ பாலாம்பிகை மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. கற்பத்தை தாங்கும் அந்த கிரகமே ஒரு கோவில்தானே. அந்த புனிதமான கருப்பைக்கு வரும் இயற்கை பிரச்சினைகளும் கோளாறுகளும் வியாதிகளும் எத்தனை. அவற்றை எல்லாம் தீர்த்து வைக்கும் ஒரே திருத்தலம் ஸ்ரீ பாலாம்பிகை மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில். தமிழகத்தின் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் பெரும்பாலும் ஐயனை பிணி தீர்க்கும் பெரும் மருத்துவராக விளங்க சிற்சில கோவில்களில் அந்த பணியை ஏற்று பிணியை தீர்க்கிறாள் அம்பிகை. அன்னை பாலாம்பிகையே பெண்களின் கர்ப்பப்பை நோய்கள், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தை பேரின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு அபயம் அளித்து குணமாக்குகிறாள். 5 நிலைகளையுடைய ராஜகோபுரம் அழகே வரவேற்கிறது. அளவில் மிக சிறிதாக இருந்தாலும் 2 பிரகாரங்களுடன் திகழ்கிறது. வெளி பிரகாரத்தில் நர்த்தன விநாயகர், கன்னிமூல கணபதி, தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், கஜலட்சுமி, சண்டிகேஸ்வரர், துர்க்கை, பைரவர் ஆகியோருக்கு சந்நிதிகள் அமைந்திருக்கின்றன. கோயிலை சுற்றிலும் வயல்களும் வாய்க்கால்களும் நிறைந்திருப்பதால் மழைக்காலங்களில் சுவாமி சந்நிதியின் ஊற்றுகளிலிருந்து நிலத்தடி நீர் மேலே வந்து மத்தியார்ஜுனேஸ்வர சுவாமியை ஜலகண்டேஸ்வர சுவாமியோ என்று வியக்கும் வண்ணம் குளிர்ச்சியாக நீர் நிரம்பி காட்சி தருகிறது. கோயில் பற்றி பல கல்வெட்டுகளும் உள்ளன. சுவாமியின் மற்றொரு பெயர் மார்த்தாண்டேஸ்வரர் என்றும் கல்வெட்டு கூறுகிறது. தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் வழிவந்த 3ஆம் குலோத்துங்க சோழன் கட்டியதுதான் பேட்டவாய்த்தலை ஆலயம். பொங்கி வரும் காவிரியின் வெள்ளத்தை கட்டுப்படுத்த உய்யக்கொண்டான் என்ற வாய்க்காலை வெட்டினான் 3ஆம் குலோத்துங்கன். ஸ்ரீ பாலாம்பிகை உடனுறை மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில். ஒருபுறம் காவிரி, மறுபுறம் ஐயன் வாய்க்கால் எனப்படும் உய்யக்கொண்டான் ஆறும் ஓடுவதால் இது தீவு கோயில் என்ற வரிசையிலும் அடங்கும். எத்தனை உக்கிரமாக சூரியன் கதிர்கள் சுட்டரித்த போதிலும் இங்கே வெம்மையே தெரியாது. இந்த கோவிலை குலோத்துங்கன் கட்டியதற்கு பின்னணியில் ஒரு வரலாறு இருக்கிறது. தோஷத்திலேயே மிக கொடிய தோஷமான பிரம்மஹத்தி தோஷத்தில் சிக்கி தவித்தான் 3ஆம் குலோத்துங்கன். இதற்கு தீர்வு வேண்டி திருவிடைமருதூர் இறைவனை வழிபட்டு வந்தான். ஒரு நாள் ஓர் அசரீரி ஒலித்தது. ஓரிடத்தை குறிப்பிட்டு நதி ஒன்றை உருவாக்கி அதன் கரையில் சிவாலயம் கட்டி வழிபாட்டால் அந்த இறைவனால் உன் தோஷம் நீங்கும் என்றது அந்த குரல். அதன்படியே காவிரியிலிருந்து ஒரு கிளை நதியை வெட்டி அதன் தென்கரையில் இக்கோவிலை எழுப்பினான் என்கிறது வரலாறு. அதனால்தான் திருவிடைமருதூர் தெய்வத்தின் திருநாமத்தையே இங்குள்ள இறைவனுக்கும் சூட்டியுள்ளான். அதன் பிறகு மன்னனின் தோஷம் நீங்கியதுடன் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்த அவனுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் மாதவிடாய் தொந்தரவுகளால் அவதிப்பட்ட பெண்களுக்கு பொற்றாலம் பூவாய் சித்தர் மருத்துவம் பார்த்திருக்கிறார். எனினும் அவருடைய வைத்தியத்துக்கு எந்த பலனும் இல்லாமல் பெண்கள் தொடர்ந்து வேதனையுறுவதை பார்த்து கலங்கிய பூவாய் சித்தர், இந்த பெண்களின் பிரச்சினை தீர்க்க மாட்டாயா என்று பேட்டவாய்த்தலை பாலாம்பிகையிடம் முறையிட்டுள்ளார். அவரின் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்த அம்பாள் பூப்படையும் நாள் முதல் மாதவிளக்கு நிற்கும் காலம் வரை பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் காத்து அருள் புரிகிறார். பின்பு கோவிலில் வழங்கப்படும் படத்தினை வீட்டில் பூஜை அறையில் வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து 1 டம்ளர் பாலை சுவாமி படத்தின் முன் வைத்து கீழ்கண்ட ஸ்லோகத்தை 11 முறை சொல்லி வழிபட வேண்டும். கோவில் மண்டபத்தின் தென்பகுதியில் ஒரு தூணில் பிரம்மஹத்தியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அமாவாசை தினங்களில் பொழுது சாயும் வேளையில் மலர்கள் சார்த்தி தீப தூபங்கள் காட்டி வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் மட்டுமல்லாது இன்ன பிற தோஷங்களும் நிவர்த்தியாகும். பல தோஷங்களால் வாழ்வில் நிம்மதி கெட்டு மனக்குழப்பமும் கவலையும் வறுமையும் அடைந்து வாடும் பக்தர்கள் பலர் இங்கு வந்து வணங்கி வளம் பெறுகின்றனர். இதனால் ஸ்ரீமத்யார்ஜுனேஸ்வரரை மனநோய் தீர்க்கும் மத்தியார்ஜுனர் என்றும் மக்கள் போற்றுகின்றனர். மனதில் கலக்கமும் கருப்பை செயல்பாடுகளில் சுணக்கமும் இருக்கும் பக்தர்கள் பேட்டவாய்த்தலை சென்று ஸ்ரீ மத்தியார்ஜுனேஸ்வரர் ஸ்ரீ பாலாம்பிகை மலரடியில் தஞ்சமடைந்தால் போதும், பிணிகள் விலகும், தோஷம் மகளும், மனம் நிறையும்.